ஊழல்வாதிகளை ஐயா சகாயத்துட்டு போய் வாங்கய்யா நல்லா இருப்பியா வாங்கய்யா நான் வந்து என்ன சொல்லு சார் என்ன பேசுறது பேசுறதுக்கு ஏதாவது மிச்சம் வச்சிருக்கீங்களான்னு கேட்குற அப்படி எல்லாத்தையும் பேசிட்டியே உங்களுக்கு போடாத ஓட்டை கிடக்கிட்டையா போடுவா என்னை விட்டு தயவு செய்து நல்லா இருப்பேன் நானும் 2-3 தடவை சந்திச்சு கூப்பிட்டு பார்த்தேன் ஐயா நல்லா இருப்பேன் என்னை விட்டுருக்கேன் எனக்கு நம்பிக்கை எனக்கு சரி வராது ஐயா நீங்களே இப்படி சொன்னா அப்படின்னு வேற யார் தாயா சரி நீங்க தான் செஞ்சாகணும் நான் உங்களை குறைச்சு சொல்லலை எனக்கு நான் வரல என்னை விட்டுருங்கன்ட்டார் அந்த அளவுக்கு படுத்திட்டாங்க இப்போ சகாய என்ன வேலை பார்க்குறாரு எங்கே இருக்காரு யாராவது சொல்லுங்க தெரியாது ஏன் நேர்மையை மறைத்து வைக்க வேண்டிய தேவை இந்த நேர்மையற்ற ஆட்சியாளர்களுக்கு இருக்குது பயன்படுத்தி இருக்கணும்ல ஐயா என்று என்ன சொல்றாரு ஒரு தடவை பேசு போய் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா அவர் மது டாஸ்மார்க்கு அதிகாரியா போட்டாங்க அவர் பார்க்காத வேலை கிடையாது கூட்டுறவுக்கு போனாரு கோட்டை எல்லாத்துலேயும் வேலை செஞ்சார் கடைசியாக இந்த டாஸ்மார்க் அதிகாரியை போட்டதுக்கு ஒரு பகுதியில் கடை வியாபாரம் குறைஞ்சிருச்சு 2 மாதமாக வியாபாரம் இல்லை இவர் என்ன செய்யறது இந்த சூப்பர்வைசன் ரூம்ல மேற்பார்வையிட போகிறார் போய் என்னங்க ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த விற்பனை மேலாளர்கள்லாம் ஐயா இன்னும் 1 வாரம் பொறுத்துக்குங்கய்யா 1 வாரம் பொறுத்துக்குங்க இந்த 2 மாத இழப்பை இந்த ஷார்ட்டேஜை அப்படியே ஈடு கட்டிடுவோம்யா எப்படி ஈடு கட்டுவீங்க 2 மாதத்தை 1 வாரத்துக்குள்ள எப்படி ஈடு கட்டுவீங்க ஐயா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் கல்லூரி திறக்க போறாங்கய்யா 2 மாசத்துல இந்த வியாபாரம் அடிச்சு வந்துருவோம்யா அப்போ அப்படியே அவர் சொல்றாரு நான் என்ன செய்யறதுனே தெரியல கல்லூரி திறந்தா டாஸ்மார்க் வியாபாரம் கூடிரும்னு சொல்றாரு அந்த விற்பனை மேலாளர் என் பிள்ளை படிக்க போகுதா குடிக்க போகுதான்னு பதறிட்டேன் சீமான்ற எங்க கொண்டு நிறுத்திட்டாங்க பாருங்க எங்க கொண்டு போய் அவன் 2500 தடுப்பணை கட்ட போராடுகிறான் இவர் 3500 மதுக்கடையை திறக்க போராடுகிறான் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி போய் அங்கே போய் ஒரு வழக்கு போடுது உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க மதுக்கடைகளை மூடணும்ட்டு ஏன் மூடுங்கன்னு உத்தரவு போட்டுருச்சு எப்படி மூடுறாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும் இந்த தேசிய நெடுஞ்சாலையை பார்த்தபடி இருக்கிற கதவு இருக்குல்ல இதை அடைச்சிட்டு அந்த கொடுமையே இது இப்படியெல்லாம் அது என் பங்காளி வடிவேல் சொன்ன மாதிரி ரூம் போட்டு யோசிப்பா இவருக்கு அதாவது கொடுமைனா இவங்களை வாரி ஒரு கொடுமை 4-5 தலைநகரம் உருவாக்க வேணேன் கேவலம் இவர் 5 தலைநகரம் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே ஒரு 4 தலைநகரம் அறிவிச்சிட்டாரு அருமையான திட்டம் செருப்பு கட்டி சொன்னா கேட்கணும்ல ஐயா அப்படிதான் காமராஜா பேசியிருந்துக்கிறாரு இந்த குறுக்கு இதே மாதிரி ஒருத்தர் பேசியிருந்துக்கிறாரு இவங்க மாதிரி சத்தம் போட்டு சுமார் இவரு அட விடுன்றேன் அவனா பேசுறேன் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்றேன் அவர் தான் இப்ப சாராய கடை திறந்து விட்டவரு அது மாதிரி அவரா பேசுறாரு அவருக்குள்ள இருக்கிற அந்த சொல்றது ஐட்டம் பேசுது சரக்கு பேசுது இதெல்லாம் என்ன கொடுமை நான் அனுபவிக்காத கொடுமை திருநெல்வேலியில் பேச்சுக்க ஒருத்தர் வந்தா வேகமா சைக்கிள்ல டபக்குன்னு சைக்கிளை போட்டு ஏசிமா நிப்பாட்டுட்டான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு இதே மாதிரி மக்கள் நின்று கேட்டுருக்காங்க நல்ல வெயில் வேற மரத்து நல்ல நான் என்ன பண்ணேன் ஏய் நிப்பாட்டு குவார்டர் 100 ரூபா தான் 100 ரூபா தான் 105 ரூபா கேட்டாம்லே வா என்னன்னு கேளு வா நான் பட்ட பாடு இருக்கேன் அப்புறம் ஒரு ஊர்ல எதையோ அலங்காநூர்ல எதையோ பேசிட்டு இருந்தேன் ஒரு எதிர்த்து குறுக்க அது எப்படி இது இது எப்படி அதையும் அதை செய்யல நீ இதேன் செய்யல ஏய் இன்னே இந்த கேள்வியில நீ கருணாநிதி ஜெயலலிதாட்ட கேட்டிருக்கணும்யா நீ என்கிட்ட கேட்கிறிய நீ தானே வந்திருக்க அவ என்ன சிக்கிட்டாச்சிமான்னு வச்சு செஞ்சிருவோம்னு நினைக்கிறான் அது ஒரு கொடுமை பல கொடுமைகள் நடக்குதுல அதுல இது ஒண்ணு ஊழலை ஒழிக்கிறேன் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கான் கேவலம் நாட குப்பை மேடாக்கிட்டாங்க அவர் பிரதமர் பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம் அதை நான் சொல்லணுங்க நீங்க செய்யணும் நெகிழி என்கிற பாலித்தீன் குளைமம் என்கிற பிளாஸ்டிக் இது பேன் தடை என்று உத்தரவு போடணும் மக்கள்லாம் மழை நீரை செம்மீங்க நீங்க எங்க புரிய இங்க வாங்க நீங்க எங்க புரிய மக்கள்லாம் மழை நீரை செம்மீங்க அவரே சொல்றாரு இல்ல எல்லாருக்கும் வீடுங்கிறாங்க அவங்களே வீடு இல்லாத எங்க போய் உட்கார்ந்து சேமிப்பேன்
தலைமுடியில் சேமிச்சுப்பானா, வேட்டி துண்டில் சேர்த்து வச்சுக்கிறவாடா. நாங்களே ஒண்டி குடிதர நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ அண்டா குண்டா 2 வாளியில் சேமித்து வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் குடிக்கலாம். ஐயா, நாட்டில் நீங்கள் சேமிக்கணும்யா, நாட்டில் நீங்கள் சேமிக்கணும். மக்கள் எல்லாம் மழை நீரை சேமியுங்கள், நீர் பஞ்சத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு. பிரதமர் முதல்வருடைய கடமை முடிந்து விட்டது. அவ்வளவுதான். குப்பை இல்லாத நாடாக்குவோம். எப்படி? கேடுகட்ட கேவலங்கட்ட குப்பைகள் உங்களை அப்புறப்படுத்தாமல் இந்த நாட்டை தூய்மை இந்தியாவாக ஆக்க முடியாது. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு சொல்லு? சாராய மதிப்பு 2,25,500 கோடி. பால் உனக்கு எங்கிருந்து வருது? ஒரே நாள் லிட்டருக்கு 6 ரூபாய் விலையேறி போச்சு. எத்தனை யார் ஆந்திர முதலாளி? ஏன் உன்னால கட்டுப்படுத்த முடியல? உன்னால முடியல. பால் கிடையாது, பால் போல ஒன்று. என்ன ஆந்திர முதலாளி இங்க அவங்க சின்னத்தம்ம குழந்தைக்கா பால் பிச்சு கொண்டு வரான். அப்படியே அதுல சோப்பு தண்ணி, கண்ட கருமாந்திர தண்ணி எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து வித்து விடுவான். நான் எங்க அப்பா நம்மால் வரட்ட கிட்ட, அப்பா பால் குடிக்கலாமா? குடிக்கலாம். மாடு எங்க இருக்குன்னு கேட்டார். எத்தனை கோடி பேர் பால் குடிக்கிறான்? எங்க மாடு இருக்கு? பால் இல்லாது. நீ இந்த மாம்பழ பருவத்துல மாம்பழ சாறு, மாம்பழத்தை கசக்கி புழிஞ்சு சாறு எடுத்து குடிச்சா மாம்பழ சாறு, மேங்கோ ஜூஸ் வச்சுக்க. எந்த காலத்திலையும் மேங்கோ ஜூஸ் குடிக்கலாமா? விளம்பரம் எப்ப பார்த்தாலும் மாம்பழ ஜூஸ். என்ன டேய், அது மாங்கா ஃப்ளவர், லெமன் ஃப்ளவர். அது மாதிரி இது மில்க் ஃப்ளவர். பால் போல ஒன்று, பால் இல்லை. முத்துராமலிங்கத்தவர் சொல்றாருல, யானை எவ்வளவு வலிமை மிக்க மிருகம், தன் வலிமை தெரியாது மண்டிட்டு போவோன் வருவனை எல்லாம் முதுகில் தூக்கி சுமப்பது போல இந்த இனம் தன் வலிமை தெரியாமல் போவோன் வருவோன் எல்லாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அடிமையாகி போனதுங்கிற. புரியா? நாய்க்கு வீசுற எறும்பு துண்டு மாதிரி தேர்தல் நேரங்களில் சில சலுகைகளை அறிவிப்பது. நான் வந்தால் மிக்சி கொடுப்பேன், கிரைண்டர் கொடுப்பேன், மின்விசிறி கொடுப்பேன், ஸ்கூட்டி கொடுப்பேன், இலவசமாக கல்வி கொடுப்பேன். நான் சொல்றேன் தரமா சமமா. தனியார் முதலாளிகளோடு சண்டை போடுவேன். நான் சொல்றேன் சண்டை. நாங்க நடத்துற பள்ளி கல்வியில கல்வித்தர அறையமா இருக்கா, சரியா இருக்கு, தரமா இருக்கா? தனியார் முதலாளிகள் நடத்துறது தரமா இருக்கா? போட்டி. பொது திறனுக்கு வரும்போது என் பிள்ளை வெல்றானா, உன் பிள்ளை வெல்றானா? விளையாட்டுல, அறிவுல வா போட்டி பார்த்துக்கிறோம். கல்வி இலவசம் சொல்ல முடியாது. ஏன்? பல தனியார் கல்வி நிறுவனங்களை நடத்துவதே அவர்கள் தான். தரமான மருத்துவம் நாங்கள் தருவோம் இலவசமா. உலக தரத்திற்கு மருத்துவத்தை தருவோம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, முதல் அமைச்சருக்கு என்ன கிடைக்குமோ, அது சாதாரண கடகோடி மனிதனுக்கும் கிடைக்கும். அதுதான் ஜனநாயகம். அப்படி நீங்க கொண்டு வர நான் கொண்டு வருவேன் சொல்ல முடியாது. பல தனியார் மருத்துவமனைகளை நடத்துவதே அவர்கள் தான். வளத்தை பாதுகாப்போம் என்று ஒருத்தர் சொல்றாங்களா? எப்படி இருக்குது? இந்த பூமி ஒன்றுதான். நீங்கள் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக முடியாது. உங்களுக்கு மட்டும் இந்த கையளிக்கப்படல. நீங்க வாழ்ந்து தீர்த்து விட்டு போக முடியாது. இந்த பூமி வழியே வருகிற உங்கள் சந்ததியினருக்கு. அப்படித்தான் என் தாத்தனும் பாட்டனும் இது விட்டுட்டு போனான். ஆனால் நீங்க என்ன விட்டுட்டு போக போறீங்க பாருங்க. இந்த கேடுகட்ட அரசியல் அழுக்கு குப்பை. நாங்க அப்படிலாம் விட்டு போக மாட்டோம். நீங்க தோக்கடிச்சே நீ தோத்து போயிருவா. என்னையே நீ ஒரு கஷ்டமும் தீராது. குஷ்டம் தான். அப்புறம் ஐயா எம்ஆர் ராதா ரத்தக்கணி அடிச்ச மாதிரி அடிக்க கூட நாங்க தான் வந்து பாம்டா பெரியப்பா அடிச்சு விட, அடிச்சு விட நாங்க தான் அடிச்சு விடணும். பார்த்துக்க. நம் மக்களுக்கு தான் எப்படி அறிவு? நான் இந்த வீதியில கத்திக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு கோடி கனவை கொட்டி தள்ளுறோம் என் மக்களுக்கு முன்னாடி. பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றுவேங்கிற. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இலவசம்ங்கிற வார்த்தையை இல்லாத ஒழிப்புங்கிற. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போம். ஒருத்தங்க அளவில் ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக்குவோங்கிறான். சிரிக்கா. நம் மக்களுக்கு எப்படி அறிவு? தமிழக அரசின் அதிகாரிகளே நேர்மையான ஐஏஎஸ் ஒருவராக அறியப்படுகின்ற மக்களுக்கு முன்னாடி பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றுவேங்கிற. தற்போது மிக முக்கியமான ஒரு ஒரு கவனத்திற்கு முதலமைச்சரின் தெரிவித்திருக்கிறார். ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொள்வதால் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றுவதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது.
தயவு செய்து ஒருத்தர் கவனமாக இருங்கள் என்ற ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக்குவாங்க.